ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஹர்திக் பாண்டியாவும் ஜஸ்பிரிட் பும்ராவும் கிடையாது. ஸோ இந்த மேட்சை வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கேப்டன்சின்னு பார்க்கும்போது மேபி ரோஹித் சர்மா கிட்ட கேப்டன்சி கொடுத்தா கொஞ்சம் இன்னும் ஒரு பவர்ஃபுல் மூவா இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி சூரியகுமார் யாதவை தாண்டி நம்ம ரோஹித் சர்மாக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நல்லா இருக்கு. ஸோ அந்த பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பேலன்ஸ்டா இந்த மேட்சுக்கு என்ன தேவை அப்படின்றது சூரியகுமார் யாதவை விட கொஞ்சம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் ஐடியா அண்ட் ஐடியாலஜி வந்து இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து உங்களுக்கு பேசஸ் வந்து கரெக்டா ஒரு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வரணும் ஜஸ்பிரிட் பும்ராக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இருக்காங்க, ஹர்திக் பாண்டியா இருக்காங்க போது அந்த பேஸ் வந்து கிளியர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2 பேசர் வந்து அதுல அடி வாங்குறாங்க அப்படின்னு போது தீபக் சஹரை வந்து நீங்க சூப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். இதுதான் தேவை, நீ இதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ரோலை வந்து கிளியரா கொடுத்துட்டா ட்ரெண்ட் போல்ட் வந்து அவருக்கு என்ன முடியுமோ அந்த பவர் பிளேல வந்து பாத்துருவாரு. அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவா தீபக் சஹரும் வந்து சூப்பரா முடிச்சிருவாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸும் வந்து குரூஷலா இருக்க போறாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. ஆனா 2 ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு போது அந்த ஸ்பின்னர்ஸோட ரோல் வந்து தெளிவா சொன்னாலே மேபி அந்த வின்னிங் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. மேபி மும்பை இந்தியன்ஸ் சைட்லயும் மேட்ச் வந்து போகலாம்.